வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். பாகம் 2 காஞ்சி முற்றுகை. அத்தியாயம் 49 காஞ்சியில் கோலாகலம். ஏறக்குறைய அர்த்த ராத்திரியில் வராக நதிக்கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து சென்றார்கள். வழியில் 2 காத தூரத்துக்கு ஒன்றாக ஏற்பட்டிருந்த இராஜாங்க விடுதிகளில் அவர்களுக்காக மாற்று குதிரைகள் ஆயத்தமாயிருந்தன. உணவும் சிரமப்பரிகாரம் செய்து கொள்ள வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இவ்வளவுடன் ஒவ்வொரு விடுதியிலும் 100 குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமாக நின்றார்கள். மாமல்லருடன் வந்த வீரர்களை ஆங்காங்கே தங்கி வரும்படி நிறுத்திவிட்டு புதிய துணை வீரர்களுடன் செல்வது பிரயாணத்தின் விரைவுக்கு அனுகூலமாய் இருந்தது. இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு மிக்க வியப்பளித்தது. அதே வழியில் முன்னால் சென்ற தம் தந்தைதான் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் என்று ஊகித்து மாமல்லர் அளவற்ற இரும்போது அடைந்தார். பரஞ்சோதியிடமும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். அதற்கு பரஞ்சோதி, ஆக இதை ஒரு பிரமாதமாக சொல்லப் போகிறீர்களே, சமுத்திரத்தின் ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம். சத்ரு மல்லரான மகேந்திரரின் முன் ஜாக்கிரதைக்கு ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம் 8 மாத காலம் அவருடன் கூட இருந்து நேரிலேயே பார்த்தேன். அதனால்தான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதற்கு மாறாக என் மனதில் நினைப்பது கூட இல்லை என்றார். வடபண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ சைன்யத்தோடு 8 மாதம் தங்கி வாதாபி சைன்யத்தை மேலே வரவட்டாமல் தடுப்பதற்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி பரஞ்சோதி பிரஸ்தாபித்தார். இது மாமல்லருக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. தளபதி, நீங்கள் என்னதான் சொல்லுங்கள். எதிராளியை நிறுத்தி வைப்பது, ஏமாற்றுவது, பின்வாங்கி தப்பித்து கொண்டு வருவது, இதிலெல்லாம் ஒருவித பெருமையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்றார் மாமல்லர். அப்போது பரஞ்சோதி, யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு, எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்வனிதனை துரத்தி கொண்டு தென்பண்ணைக்கு அப்பால் தாங்கள் போக வேண்டாம் என சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக தாங்கள் வருத்தப்பட்டீர்கள். ஆனால் துர்வனிதன் தப்பித்து கொண்டு விட்டானா? இல்லையே. சக்கரவர்த்தி அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? தென்பண்ணைக்கு அக்கறையில் திருக்கோவலூர் கோட்டத் தலைவன் ஆனந்தன் மலவரையனை ஆயத்தமாய் இருக்கும்படி செய்திருந்தார் அல்லவா? துர்வனிதன் சமணப்பள்ளியில் ஒளிந்து கொள்ள முயன்றும் தப்ப முடியவில்லையே. இப்போது அவன் மலவரையன் கோட்டையில் சிறைப்பட்டிருக்கிறான் அல்லவா? பிரபு, பிரம்மாண்டமான சைனியங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நமது சக்கரவர்த்தியைப் போல் சொற்ப சைனியத்தை வைத்துக்கொண்டு மகத்தான எதிரிகளின் மேல் ஜெயம் அடைந்தவர்கள் யாரும் இல்லை என்றார். ஆம், அதில் என்ன சந்தேகம்? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சளுக்க வீரன் 10 பேருக்கு இணையானவன் அல்லவா? புள்ளலூரிலே தான் பார்த்தோமே என்றார் மாமல்லர். மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கைக்கொள்ளாமல் ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறார் என்ற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு வேம்பாய் இருந்தது. அதை அவரால் ஒப்புக்கொள்ளவோ பாராட்டவோ முடியவில்லை. பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் இடைவிடாமல் பிரயாணம் செய்து சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் காஞ்சி மாநகரின் தெற்கு வாசலை அணுகினார்கள். அதே தெற்கு வாசலை 9 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் அஸ்தமன நேரத்தில் நாகநந்தி பிஷுவுடன் தான் அணுகியது பரஞ்சோதிக்கு நினைவு வந்தது. அன்று கோட்டை கதவின் உள் துவாரத்தின் வழியாக நகருக்குள் பரஞ்சோதி பிரவேசித்தார். இன்றைக்கு அவ்விதம் பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையாக வந்த வீரர்களுடன் கோட்டை வாசலை நெருங்கியதும் கோட்டை வாசலின் மேல் மச்சு மண்டபத்தில் ஜெயப்பேரிகைகள் முழங்கின. வெற்றி சங்குகள் ஒலித்தன. கொம்புகள் கோஷித்தன. கோட்டைக்கு உட்புறத்திலிருந்து ஒரே கோலாகல சத்தம் எழுந்தது. கோட்டை கதவுகள் படார் என்று திறந்தன. உள்ளே பார்த்தால் நகரம் கண்கொள்ளா காட்சியளித்தது. விசாலமான வீதிகளின் நடுவில் கண்ணு கெட்டிய தூரம் பல்லவ வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். வீதியின் இரு புறங்களிலும் நகர மாந்தர்கள் நெருங்கி நின்றார்கள். இருபுறத்து வீடுகளின் உப்பரிகை மாடங்களில் திவ்யாலங்கார பூசிதைகளான இளம் பெண்கள் நின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் மல்லிகை, முல்லை, கொன்றை முதலிய மலர்கள் கும்பல் கும்பலாக கிடந்தன. 2 கை நிறைய புஷ்பங்களை எடுத்து அவர்கள் சித்தமாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்கென்று சொல்ல வேண்டுமா? வெற்றி வீரராக திரும்பி வரும் குமார சக்கரவர்த்தியின் மீது மலர் மாறி பொழிவதற்காகத்தான். காஞ்சி நகரம் அன்று அப்படி கோலாகலமாய் இருந்ததற்கு காரணங்கள் 2 இருந்தன. முதலாவது, வடக்கு போர்க்களத்திலிருந்து பல்லவ சைன்யம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில் காஞ்சிக்கு திரும்ப வந்து சேர்ந்திருந்தது. சென்ற சில நாளாக ஜனங்கள் நகரை விட்டு போய்க் கொண்டிருந்தபடியால் பாழடைந்தது போல் இருந்த நகரம் 1,00,000 போர் வீரர்களின் வரவினால் கலகலப்பை அடைந்திருந்தது. அத்தோடு புள்ளலூர் சண்டையில் மாமல்லரின் மகத்தான வெற்றியை பற்றிய செய்தியானது அனைவருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணியிருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் அன்று நகருக்கு திரும்பி வருகிறார். அவரை நேரிலேயே பார்க்க போகிறோம் என்று தெரிந்த பிறகு மகாஜனங்களின் குதூகலத்தை கேட்க வேண்டுமா? தூக்கி நிறுத்தியிருந்த பாலம் அகழியின் மேல் விடப்பட்டதும் மாமல்லர் அதன் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்தார். பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். திறந்த கோட்டை கதவுகள் மீண்டும் சாத்தி கொண்டன. கோட்டை வாசலை தாண்டிய மாமல்லர் நகர வீதியில் பிரவேசித்ததும் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் தெருவெல்லாம் உயர்ந்தன.
வீதியில் அணிவகுத்து நின்ற வீரர்கள் அதுவரை அக்கொடிகளை தாழ்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மாமல்லர் உள்ளே பிரவேசித்ததும் கொடிகள் மளமளவென்று உயர்ந்து காற்றில் சட சடவென அடித்து கொண்ட காட்சி ஏதோ ஒரு இந்திரஜால காட்சி மாதிரி தோன்றியது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நெருங்கி நின்ற ஜனத்திரள்கள் தெரிந்து கொண்டன. அவ்வளவு ஜனங்களும் ஒருவரோடொருவர் அந்த செய்தியை கூறி மகிழ்ந்து கொண்ட போது எழுந்த சத்தமானது 7 சமுத்திரங்களும் ஒரேடியாக பொங்கி வந்தது போன்ற பேரொழியை ஒத்திருந்தது. மாமல்லரை வரவேற்பதற்காக கோட்டை வாசலுக்கு அருகில் அமைச்சர் குழுவினர், மந்திரி மண்டலத்தார், இவர்களுடன் சேனாதிபதி கலிப்பகையாரும் வந்திருந்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீதிருந்து இறங்கினார்கள். தங்க நிறமான கொன்றை பூக்களை அழகாக தொடுத்திருந்த பெரியதொரு மாலையை மாமல்லரின் கழுத்தில் முதலமைச்சர் சூட்ட சேனாதிபதி கலிப்பகையார், வாழ்க வாழ்க, புள்ளலூர் போர்க்களத்தில் கங்க நாட்டு மன்னனை புறங்கொண்ட வீராதி வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என கோஷித்ததும், வாழ்க வாழ்க, ஜெய விஜயீ பவ என்ற கோஷங்கள் 1000 10,000 கண்டங்களிலிருந்தும் எழுந்து வானலாவி முழங்கின. இந்த வரவேற்பு வைபவங்களினால் எல்லாம் மாமல்லருடைய முகத்தில் நியாயமாக தோன்றியிருக்க வேண்டிய மலர்ச்சி காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இன்னதென்று தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்தி கொண்டே இருந்தது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் போலும். பல்லவ ராஜ்யத்தின் மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதற்காக? அந்த கணமே தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கியது. உடனே அவரும் பரஞ்சோதியும் தத்தம் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றார்கள். அரண்மனையை அடைந்து முன் வாசலையும் நிலா முற்றத்தையும் தாண்டி உள்ளே சென்றதும் அந்தப்புற வாசலில் புவன மகாதேவியார் சேடியர் புடைசூழ காத்திருப்பதை கண்டார். போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனுக்கு அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்த பிறகு, குழந்தாய், உன் வீர செயல்களை பற்றி கேட்டு என் தோள்கள் பூரித்திருக்கின்றன. நகர மாந்தர் எல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் உன்முகம் ஏன் வாடி சினுங்கி இருக்கிறது? நெடுந்தூரம் பிரயாணம் செய்த அழுப்பினாளா என்று சக்கரவர்த்தினி கேட்டார். ஆமம்மா, அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு வைபவம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. புள்ளலூர் சண்டையில் அடைந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியா? வாதாபி சைன்யம் ஒரு பெரிய சமுத்திரம் என்றால் கங்கர் சைன்யம் ஒரு சிறு குட்டைக்கு சமானம். அந்த சிறு குட்டையை முறியடித்ததற்கும் நானே முழு காரணம் அல்ல. புள்ளலூர் சண்டையில் நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என் தந்தை தான். அது போகட்டும் அம்மா, சக்கரவர்த்தி எங்கே என்று மாமல்லர் கேட்டார். அப்போது புவன மகாதேவியின் முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. இதென்ன குழந்தாய், அந்த கேள்வியை உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்றல்லவா நான் நினைத்தேன். என்னை நீ கேட்கிறாயே? அப்பா எங்கே? நீ பார்க்கவில்லையா? உன்னுடன் அவர் வரவில்லையா என்றார் புவன மகாதேவி. அப்போதுதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பது மாமல்லருக்கு தெரிய வந்தது. தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை? வழியில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமா? வாதாபி படைகள் கோட்டையை சூழ்வதற்குள் சக்கரவர்த்தி வந்து சேரவிட்டால் என்ன செய்வது? ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தும் பொறுப்பும் தம்மை அல்லவா சாரும்? இத்தகைய பல எண்ணங்கள் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கி எழுந்தன. புவன மகாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பை அளித்ததோ அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாக தெரியவில்லை. அவர் இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றியது. அத்தியாயம் 50. மந்திராலோசனை. அன்றிரவு 1:30 ஜாமமான போது மந்திராலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்தது. மாமல்லரும் அன்னையிடம் விடைபெற்று புறப்பட்டார். புள்ளலூரிலிருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்றிரவும் இந்த மந்திராலோசனை சபை கூடியது. மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டத் தலைவர்களும் மந்திராலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். பிறகு பீடங்களில் அமர்ந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாயிருந்தது. அதன் அருகில் போட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார். அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ஏனோ உட்கார மனம் வரவில்லை. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக்கொண்டே இருந்தது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது. முதன் மந்திரி சாரங்கத்தேவ பட்டர் சபையை ஆரம்பித்து வைத்தார். அவர் சபையை பார்த்து கூறியதாவது: இன்றைக்கு இந்த நேரத்தில் மந்திராலோசனை சபை கூட்டும்படியாக சக்கரவர்த்தி ஆங்கியிட்டதின் பேரில் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை. விசித்திர நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதனால் இன்னும் வந்து சேரவில்லையா, அல்லது எதிர்பாராத இடையூறுகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலைமையில் மந்திராலோசனையை தள்ளி போடுவதா அல்லது குமார பல்லவரின் தலைமையில் சபையை நடத்துவதா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். சக்கரவர்த்தி 9 மாதத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்கு சென்றபோது மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு சென்றார். எனவே மாமல்லரின் தலைமையில் மந்திராலோசனை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன்.
உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும் என்று கருதுகிறேன். முதன் மந்திரியின் மேற்படி பிரேரணையை ஆம் ஆம் என்று கூறி சபையோர் அனைவரும் ஆமோதித்தார்கள். பின்னர் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொன்னதாவது: இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வருகிற வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்கு 2 காத தூரத்தில் வந்துவிட்டன. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பது பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் ஆங்ஞையையும் அறிய விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்திலிருந்து நம் வீர பல்லவ சைன்யத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் நமது கடமையை பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார் என எதிர்பார்க்கிறோம். அப்போது செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன் சொன்னான்: சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்தில் நமது சேனாதிபதியுடன் பல்லவேந்தர் இருப்பதாக இத்தனை காலமும் எண்ணிக்கொண்டிருந்தோம். சைன்யத்தை விட்டு பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார் என்பதை சேனாதிபதி தெரிவிக்க கூடுமா? சேனாதிபதி கலிப்பகையார் கூறினார்: 10 தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி 2000 வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார். காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களுடன் வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றார். அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. புள்ளலூர் போர்க்களத்துக்கு செல்வதாக நான் ஊகித்தேன். சக்கரவர்த்தி அழைத்து சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்களும் அவ்விதமே சொல்கிறார்கள். புள்ளலூர் போர்க்களம் என்றதும் அங்கிருந்தோர் அனைவருடைய கண்களும் மாமல்லரை நோக்கின. சபையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர் பேசினார்: சேனாதிபதி ஊகித்தது உண்மைதான். தந்தை புள்ளலூர் போர்க்களத்துக்கு தான் வந்தார். ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. உங்களையெல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்த போது என் தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன். அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன். என் அருமை தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பிய ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது. தளபதி, எல்லா விவரங்களையும் இவர்களுக்கு சொல்லுங்கள். அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர் போரின் விவரம், துர்விநீதன் தோற்றோடியது, அவனை துரத்தி கொண்டு தாங்கள் சென்றது, சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமாக தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு மண்டபப்பட்டு கிராமத்தில் ஒதுங்கியது, தாம் அவரை தேடியது, துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பியது ஆகிய விவரங்களை சபையோருக்கு எடுத்து கூறினார். ஆயனர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் பிரஸ்தாபிக்கவில்லை. அதன் மேல் முதன் மந்திரி சாரங்கத்தேவ பட்டர் கூறியதாவது: சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகைவர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கோட்டத் தலைவர்களும் மாமல்லரின் அங்கே எதிர்பார்க்கிறார்கள். காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் தங்கள் கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டுமல்லவா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். அதை கவனித்த முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், முதலில் வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தை சொல்வது நல்லது. சக்கரவர்த்தி இந்த சபை கூட்ட சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார். சேனாதிபதி கலிப்பகையார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்லத் தொடங்கினார். சக்கரவர்த்தி இந்த மந்திராலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான். முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார். இந்த 1 வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் எதுவும் இராது. ஓலை போக்குவரவுக்கும் இடமிராது. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டத் தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார். ஆனால் அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன். சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போது வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள் என்று கோட்டத் தலைவர்களில் ஒருவர் கேட்டார். நாளை சூரியோதயத்திற்குள் வந்து சேரலாம். அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலாபுரமும் சூழ்ந்து கொள்ளக்கூடும். அப்படியானால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரியோதயத்திற்குள் போய்விட வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தி இன்று இரவுக்குள்ளே வந்து சேராவிட்டால் கோட்டத் தலைவர்கள் அவரவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பி சென்று விடுவதுதான் நல்லது. சக்கரவர்த்தியின் ஆணை அவர்களை தேடிக்கொண்டு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம். சற்று நேரம் மௌனம் கூடிக்கொண்டிருந்தது. எல்லோரும் மாமல்லருடைய முகத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியின் ஆணையை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று முதன் மந்திரி கூறினார். மாமல்லர் தமது ஆசனத்தில் இருந்து கம்பீரமாக எழுந்தார். சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தார். பிறகு கூறினார்: 10 மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது தாம் திரும்பி வரும் வரை தம்முடைய ஸ்தானத்தில் சகல ராஜ்யாதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார். அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா? நினைவிருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார்கள். ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறது என்று எண்ணியவர்களைப் போல் மற்றவர்கள் மௌனமாயிருந்தார்கள். சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை. ஆகவே அவர் எனக்கு அளித்த ராஜ்யாதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாம் அல்லவா? அது உங்களுக்கெல்லாம் சம்மதம்தானே? சம்மதம், சம்மதம் என்பதாக சபையில் பல குரல்கள் ஏக காலத்தில் கோஷித்தன. முதன் மந்திரி எழுந்து நின்று, பல்லவகுமாரா,
சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும்போது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம். அதுபோலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறோம். தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம். யோசனை சொல்வதற்குத்தான் எங்களுக்கு உரிமை. ஆங்கியிடும் உரிமை தங்களுடையது என்றார். சந்தோஷம். நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனை எல்லாம் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் முன்னமே முடிவு செய்துவிட்டேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டத் தலைவர்களே, அனைவரும் கேளுங்கள். படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது. தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது. இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் 1,00,000 பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைன்யத்தை தாக்குவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என்னுடன் போர்க்களத்துக்கு வருவார். பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி கலிப்பகையாரை கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதற்கு உங்களுடைய சம்மதம் தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டத் தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். மாமல்லர் பேச்சை நிறுத்திய போது இடி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். யாருக்கும் பேச நான் எழவில்லை. அத்தியாயம் 51. சக்கரவர்த்தி தூதன். குமார சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை ஒரு தடவை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு, உங்கள் அபிப்பிராயம் என்ன? உங்கள் எல்லோருக்கும் சம்மதந்தானே என்று கேட்டார். சபையில் எல்லோருடைய முகத்திலும் திகைப்பின் அறிகுறி காணப்பட்டது. சற்று நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்தது. உண்மை என்னவென்றால் அங்கே கூடியிருந்தவர்கள் யாவரும் யுத்தம் சம்பந்தமாக அபிப்பிராயம் கூறுவதற்காக வரவில்லை. மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பத்தையும் ஆங்கியையும் தெரிந்து கொள்வதற்காகவே வந்திருந்தார்கள். 9 மாதத்துக்கு முன்னால் சக்கரவர்த்தி வடக்கு போர்க்களத்துக்கு சென்றபோது அவர்கள் மேற்படி கொள்கையை அனுஷ்டித்து சக்கரவர்த்திக்கு சர்வாதிகாரம் அளித்திருந்தார்கள். இப்போதும் அதே உறுதியுடன் தான் சபையில் கூடியிருந்தார்கள். விஷயம் இப்படி இருக்க மாமல்லர் திடீரென எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அபாயகரமான காரியத்தை செய்யப்போவதாக சொல்லி அதை பற்றி அபிப்பிராயமும் கேட்கவே எல்லோரும் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து இன்னது செய்வதென்று தெரியாமல் சும்மா இருக்கும்படி நேர்ந்தது. மாமல்லர் எல்லோருடைய முகங்களையும் ஒரு தடவை கண்ணோட்டம் செலுத்தி பார்த்துவிட்டு, ஏன் எல்லோரும் மறுமொழி சொல்லாமல் இருக்கிறீர்கள்? இதென்ன மௌனம்? உங்கள் முன்னிலையில் சொல்லத்தகாத வார்த்தைகள் ஏதேனும் சொல்லிவிட்டேனா? வீர பல்லவகுலத்துக்கு இழுக்கு தரும் காரியம் ஏதேனும் கூறினேனா என்று கம்பீரமாக கேட்டார். இன்னமும் அச்சபையில் மௌனம்தான் குடிகொண்டிருந்தது. பெரியதொரு தர்ம சங்கடத்தில் தாங்கள் அகப்பட்டு கொண்டிருப்பதாக எல்லோரும் உணர்ந்து வாய் திறவாமல் இருந்தார்கள். நல்லது, உங்களில் ஒருவரும் ஆட்சேபியாதபடினால் என்னுடைய யோசனையை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று ஏற்படுகிறது. சேனாதிபதி, அப்படித்தானே என்று மாமல்லர் சேனாதிபதி கலிப்பகையாரை குறிப்பாக பார்த்து கேட்டார். சேனாதிபதி எழுந்து, குமார சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவோ அதன்படி நடக்க நான் கடமைப்பட்டவன். ஆனால் அது யுத்தமானது என்ற எண்ணம் என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. மாமல்லர் கூறுவது சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு முற்றிலும் மாறானது. எவ்வளவோ தீர்க்காலோசனையின் பேரில் பல்லவேந்தரர் நமது சைன்யத்தை கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்ல, போருக்கு பயந்தவர் அல்ல. சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறாக நாம் எதுவும் செய்வது உசிதமும் அல்ல என்றார். குமார சக்கரவர்த்தியின் முகத்தில் ஆத்திரம் கொதித்தது. சேனாதிபதி, என்னுடைய வீரத்தந்தையை கோழை என்றோ பயந்தவர் என்றோ நான் சொன்னேனா? அதை காட்டிலும் என் நாவை நானே அறுத்துக் கொள்வேன். என் தந்தையின் யுத்த தந்திரம் வேறு, என்னுடைய யுத்த தந்திரம் வேறு. அவர் இல்லாத போது என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு பாத்தியதை உண்டு. சேனாதிபதி, பல்லவ சைன்யம் நாளை சூரியோதயத்திற்குள் யுத்த சன்னத்தமாக கிளம்ப ஆயத்தம் செய்யுங்கள். சேனாதிபதி கலிப்பகையார் சற்று தணிந்த குரலில், பல்லவ குமாரரின் தந்திரம் யுத்த தந்திரம் அல்ல, தற்கொலை தந்திரம். வாதாபி சைன்யத்தில் 5,00,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். பல்லவ வீரர்கள் 1,00,000 பேருக்கு மேல் இல்லை என்றார். மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க விழித்து கூறினார். சேனாதிபதி, புள்ளலூர் போர்க்களத்தில் பல்லவ வீரர் எத்தனை பேர், கங்கபாடி வீரர் எத்தனை பேர் என்பதை அறிவீரா? 50,000 கங்க வீரர்களை புறங்காட்டி ஓடும்படி நமது 10,000 வீரர்கள் செய்யவில்லையா? போர்க்களத்தில் ஆட்களின் கணக்கா பெரியது? வெற்றி அளிப்பது வீரம் அல்லவா? பல்லவ வீரன் ஒவ்வொருவரும் சலுக்க வீரர் 9 பேருக்கு ஈடானவன். கலிப்பகையாரே, இதை தாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா? வாதாபி சைன்யத்தில் 5,00,000 வீரர்கள் மட்டுமல்ல, 15,000 போர் யானைகள் இருக்கின்றன என்றார் கலிப்பகையார். இருந்தால் என்ன? நமது வீர தளபதி பரஞ்சோதியாரின் கைவேல் கஞ்சி மதம் பிடித்த யானை இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் தறிகட்டு ஓடியது நமது சேனாதிபதிக்கு தெரியாது போலிருக்கிறது. தளபதி பரஞ்சோதியை போன்ற 1,00,000 வீர சிம்மங்கள் பல்லவ சைன்யத்தில் இருக்கும்போது புலிகேசியின் போர் யானைகளுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? விவாதம் இவ்விதம் முற்றிக் கொண்டிருப்பதைக் கண்ட முதன் மந்திரி சாரங்கத்தேவர் பெரிதும் கவலை அடைந்தார்.
பெரியவர் எழுந்து நின்றதும் மாமல்லர் பேச்சை நிறுத்தினார். ஒரு விஷயம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். சக்கரவர்த்தி இன்னமும் வந்து சேர அவகாசம் இருக்கிறதல்லவா? இந்த விஷயம் கோட்டை வாசற் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சக்கரவர்த்தி இன்றிரவு ஒருவேளை வந்தால் கோட்டை கதவை தாமதமின்றி திறந்துவிட காவலர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்டார் முதன் மந்திரி. அப்போது தளபதி பரஞ்சோதி, ஆம், அப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறேன். சக்கரவர்த்தி பெருமான் ஒருவேளை தூதர்கள் மூலமாக செய்தி அனுப்பக்கூடும் என எதிர்பார்த்து அதற்கும் தக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். தளபதி பரஞ்சோதி இவ்விதம் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே மண்டபத்தின் வாசற் காவலன் ஒருவன் விரைந்து உள்ளே வந்து, சக்கரவர்த்தியிடமிருந்து தூதன் ஊளை கொண்டு வந்திருக்கிறான், சிங்க இலச்சினையுடன் வந்திருக்கிறான் என்று தெரிவித்தான். இதை கேட்ட மாமல்லர் திகைத்து போய் நின்றார். சபையில் இருந்த மற்றவர்கள் எல்லோரும் மிகவும் நெருக்கடியான சமயத்தில் தெய்வமே தங்களுடைய துணைக்கு வந்ததென்று எண்ணியவர்களாய் மனதிற்குள் உற்சாகமடைந்தார்கள். அத்தியாயம் 52. பயங்கர செய்தி. சக்கரவர்த்தியின் தூதன் சபா மண்டபத்திற்குள் பிரவேசித்த போது சபையில் நிசப்தம் நிலவியது. வந்தவன் நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான தோற்றமளித்தான். போர்க்களத்திலிருந்து நேரடியாக வந்தவனாக காணப்பட்டான். அவனது தலையிலும் முகத்திலும் காயங்களுக்கு கட்டுகள் போடப்பட்டிருந்தன. அவன் உடுத்தியிருந்த துணிகள் இரத்தக்கரையினால் சிவந்திருந்தன. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறானோ என்ற ஆவலானது எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டு வேறு வகை எண்ணங்களுக்கே இடமில்லாமல் செய்தது. சபையில் இருந்த அத்தனை பேரின் கண்களும் இமை கொட்டாமல் அத்தூதனை நோக்கின. அப்படி பார்த்தவர்களில் தளபதி பரஞ்சோதியும் ஒருவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுடைய மனதில் குடிகொண்டிருந்த ஆவல் அவருடைய மனதிலும் இருந்ததாயினும் அதோடு இன்னொரு வியப்பும் அவர் மனதில் ஊஞ்சலாடியது. அது இத்தூதனை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்ற உணர்ச்சிதான். தூதன் சபையில் உள்ளவர்களெல்லாம் ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்தான். கடைசியில் அவனுடைய கண்கள் குமார சக்கரவர்த்தியின் முகத்திற்கு வந்து அங்கேயே ஸ்திரமாக நின்றன. பல்லவகுமாரா, தங்கள் தந்தையிடமிருந்து மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். செய்தியை இந்த சபையிலேயே சொல்லலாம் அல்லவா என்று கேட்டான். மாமல்லர் முதன் மந்திரியின் முகத்தை பார்த்தார். அந்த குறிப்பை அறிந்து சாரங்கத்தேவப்பட்டர், சக்கரவர்த்தியின் செய்தியை இங்கேயுள்ளவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதுதான், இங்கேயே தாராளமாக சொல்லலாம் என்றார். அப்படியானால் கேளுங்கள். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக பயங்கரமானது. ஆயினும் சொல்லியே தீர வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சிறைப்பட்டார். களங்கமற்ற ஆகாசத்திலிருந்து திடீரென பேரிடி விழுந்தது போல் இருந்தது அந்த சபையில் இருந்தவர்கள் அனைவருக்கும். சிலர் என்ன என்று அலறினார்கள். சிலர் ஆசனத்திலிருந்து குதித்தெழுந்தார்கள். சிலர் திறந்த வாய் மூடாமல் திகைத்த பார்வையுடன் தூதனை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். மாமல்லர் பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சபையில் இருந்த அனைவருக்கும் மயிர்கூச்சை உண்டாக்கியது. சக்கரவர்த்தி சிறைப்பட்டாரா? எப்படி? எப்போது? யார் சிறைப்படுத்தினார்கள் என்று மாமல்லர் கர்ஜித்தார். அவருடைய கரம் தன்னை எறியாமல் உடைவாளை உருவியது. வாதாபி சைன்யத்தின் முன்னணி படையினரால் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டார். நேற்று மாலையில்தான் தெற்கே இருந்து திரும்பியவர் வாதாபி சைன்யத்தின் நிலையை அறிந்து கொள்வதற்காக நேரே வடதிசை சென்றார். போன இடத்தில் எதிர்பாராத விதமாக வாதாபி வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டார். பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி என்னிடம் தங்களுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி இதுதான். என் மகன் தன்னுடைய இணையில்லா வீரத்தை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வாதாபி சைன்யத்தை முறியடித்து புலிகேசியை கர்வபங்கம் செய்து என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என் வீர புதல்வனை சேர்ந்தது. மாமல்லனுக்கு இது அசாத்தியமான காரியமல்ல. இந்த செய்தியைத்தான் தங்கள் தந்தையிடமிருந்து கொண்டு வந்தேன் என்று கூறி நிறுத்தினான் தூதன். மாமல்லர் அப்போது சபையில் இருந்தவர்கள் அனைவரையும் ஒரு தடவை கண்களில் அக்னி ஜுவாலை எழும்படி பார்த்துவிட்டு, சேனாதிபதி, இப்போதாவது நமது படைகளை கோட்டைக்கு வெளியில் கொண்டு போக சம்மதிப்பீரா? மந்திரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்கிறீர்கள்? கோட்டத் தலைவர்களின் அபிப்பிராயம் என்ன என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் கேட்டுவிட்டு தமக்கு பின்னால் நின்ற தளபதி பரஞ்சோதியை திரும்பி பார்த்து, தளபதி, நீர் கூட ஏன் இப்படி ஸ்தம்பித்து நிற்கிறீர்? எல்லோரும் அசையாத ஜடப்பொருள்கள் ஆகிவிட்டீர்களா என்று கேட்டார். அப்போது முதலமைச்சர் எழுந்து, இந்த தூதன் சொல்வது உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார். தூதன் உடனே கையில் இருந்த சிங்க இலச்சினையை காட்டி, இதுதான் ஆதாரம். என் முகத்திலும் உடம்பிலும் உள்ள காயங்கள் தான் அத்தாட்சி என்றான். ஆகா, மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதாரம் கேட்டுக்கொண்டு காலம் கடத்துகிறீர்கள் அல்லவா? தளபதி, வாரும் நாம் போகலாம் என்று மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொன்னார். ஆனால் தளபதி பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தவராக காயக்கட்டுகளுடன் நெடிதுயர்ந்து நின்ற தூதரின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். முதன் மந்திரி சாரங்கத்தேவப்பட்டர், இந்த தூதனை இதற்கு முன்னால் நம்மில் யாராவது பார்த்ததுண்டா? தூதா, நீ யார் என்று கேட்க தூதன் கூறினான், நான் யாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றன். பல்லவ ஒற்றர் படையில் சத்ருகணருக்கு அடுத்த பதவியை வகிப்பவன். தளபதி பரஞ்சோதி என்னை அடிக்கடி பார்த்திருக்கிறார். தளபதி, என்னை தெரியவில்லையா?
இந்த காஞ்சி நகருக்கு உம்மை அழைத்து வந்த நாகநந்தி நான் தான் என்று தெரியவில்லையா? ஆயனரும் அவர் மகளும் தெரிந்தோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செய்வதாக சந்தேகித்து சக்கரவர்த்தி என்னை அவர்களுக்கு காவலாக போட்டார். ஆயனர் புலிகேசிக்கு கொடுத்த ரகசிய ஓலையை எடுத்துக்கொண்டு நாகார்ஜுன மலைக்கு நீர் கிளம்பி சென்றீர். சக்கரவர்த்திக்கு அதை நான் தெரியப்படுத்தியதின் பேரில் அந்த ஓலையை சக்கரவர்த்தி உம்மிடமிருந்து பறித்து கொண்டார். தளபதி, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று தூதன் கம்பீரமாக கேட்டான். தளபதி பரஞ்சோதியின் தலை சுழன்றது. சில விஷயங்களை எண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அத்தூதன் கூறியது உண்மையா இருக்கலாமோ என தோன்றியது. தூதன் மேலும் சொன்னான், ஆயனருடன் குண்டோதரன் என்ற பெயருடன் வாதாபி ஒற்றன் ஒருவன் இருந்து வந்தான். அவன் நேற்று ஆயனருடைய செய்தியுடன் வாதாபி சைன்யத்தை சந்திப்பதற்காக சென்றான். அவனை தடுப்பதற்காக சக்கரவர்த்தியும் நானும் தொடர்ந்து போன போதுதான் எதிர்பாராத விதமாக சலுக வீரர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். கடவுளர்களால் நான் தப்பி வந்தேன். அவ்வளவுதான் விஷயம். சக்கரவர்த்தி இன்னும் சில பணிகளை எனக்கு இட்டிருக்கிறார். அவற்றை நிறைவேற்றுவதற்கு நான் சத்ருகனரை தேடி போக வேண்டும். விடை கொடுங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நன்கு ஆலோசித்து எது உசிதமோ அவ்விதம் செய்யுங்கள். இவ்வாறு கூறிவிட்டு தூதன் சபா மண்டபத்தை விட்டு வெளியில் சென்றான். மேலும் அவனை ஏதேனும் கேட்கவோ அவனை தடுத்து நிறுத்தவோ யாருக்கும் தோன்றவில்லை. சபையிலிருந்த அனைவரும் கல்லாய் சமைந்திருந்தார்கள். மாமல்லரின் நெஞ்சில் 1000 தேள்கள் கொட்டி கொண்டிருந்தன. என்ன, ஆயனரும் அவர் மகளும் வாதாபிக்கு ஒற்று வேலை செய்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களை நாம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினோம். அந்த சிவகாமியிடமா நாம் எல்லையில்லா காதல் வைத்தோம். அவர்களாலேயா இப்பொழுது மகேந்திர பல்லவர் பகைவர்களிடம் சிறைப்பட்டிருக்கிறார்? அந்த சபையில் இருந்தவர்களில் அப்போது மாமல்லரின் மனவேதனையை அறிந்து கொள்ளக்கூடியவர் தளபதி பரஞ்சோதி ஒருவர்தான் இருந்தார். அவர் மாமல்லரின் கரத்தை பற்றி கொண்டு, இன்னும் என்ன யோசனை? வாருங்கள், போர்க்களத்துக்கு புறப்படலாம். அந்த வாதாபி ராட்சதர்களை முறியடித்து நிர்மூலம் செய்துவிட்டு சக்கரவர்த்தியை மீட்டு கொண்டு வரலாம். மாமல்லரே, புள்ளலூர் சண்டையை நினைவு கூறுங்கள் என்றார். இதை கேட்ட சேனாதிபதி கலிப்பகையாரும் பிரமையிலிருந்து விடுபட்டவராய், ஆம், தளபதி கூறுவது நியாயம்தான். இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. படைகள் புறப்பட கட்டளையிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். சபையிலிருந்து அத்தனை பேரும் ஏக காலத்தில் எழுந்து நின்று, மகேந்திர பல்லவர் வாழ்க, அரக்கன் புலிகேசி ஒழிக என்று பல வகையான வீர கோஷங்களை செய்தார்கள். இந்த கோஷங்களுக்கிடையில் சபா மண்டபத்தின் வாசலிலும் ஏதேதோ குழப்பமான சத்தங்கள் எழுந்தன. குதிரையின் காலடி சத்தம், வேல்களும் வாள்களும் உராயும் சத்தம், அதிகார குரலில் யாரோ கட்டளையிடும் சத்தம், தடதடவென பலர் ஓடுகிற சத்தம், இவையெல்லாம் கலந்து வந்தன. ஆம், அச்சமயத்தில் சபா மண்டபத்தின் வாசலில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து கொண்டுதான் இருந்தது. சக்கரவர்த்தி சிறைப்பட்ட செய்தியை கொண்டு வந்த தூதன் மண்டபத்தின் வாசலுக்கு வந்தபோது அவ்விடம் குதிரை மீது ஆரோகணித்தவராய் சாக்சாத் மகேந்திர பல்லவரை வந்து சேர்ந்தார். மண்டபத்தின் வாசலில் காவல் செய்த வீரர்களை பார்த்து அந்த தூதனை பிடித்து சிறைப்படுத்தும்படி சக்கரவர்த்தி கட்டளையிட வீரர்கள் அக்கணமே அவரை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டார்கள். அத்தியாயம் 53. பாரவியிட்ட தீ. மகேந்திர சக்கரவர்த்தி சபா மண்டபத்திற்குள் பிரவேசித்த போது அவ்விடத்தில் ஏற்பட்ட ஆரவாரத்தையும் கோலாகலத்தையும் சொல்லி முடியாது. சற்று நேரம் வரையில் ஒரே ஜெயகோஷமும் எதிரொலியுமாய் இருந்தது. மாமல்லர் பாய்ந்து சென்று மகேந்திர பல்லவரை தழுவி கொண்டார். மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டுத் தலைவர்களும் சம்பிரதாய மரியாதைகளை மறந்தவர்களாய் சக்கரவர்த்தியை சூழ்ந்து கொண்டார்கள். ஏக காலத்தில் பலர் பேச முயன்றார்கள். தளபதி பரஞ்சோதி மட்டும் சற்று தூரத்தில் ஒதுக்குப்புறமாக நின்றார். அவருடைய கண்களிலே வெட்கத்தின் அறிகுறி காணப்பட்டது. நான் கூட ஏமாந்து போனேன் அல்லவா? சக்கரவர்த்தியை பற்றி இவ்வளவு தெரிந்திருந்தும் இவர் பகைவர்களால் சிறைப்பட்டிருக்கக்கூடும் என்று நம்பிவிட்டேன் அல்லவா என்ற எண்ணத்தினால் அவ்வீர வாலிபர் வெட்கமடைந்தார் போலும். ஆரவாரம் சற்று அடங்கியதும் மகேந்திர சக்கரவர்த்தி சபையோரை சுற்றி வளைத்து பார்த்து, ஏது, எல்லோரும் ஒரே குதூகலமாய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய உற்சாகத்தை பார்த்தால் யுத்தத்திலேயே ஜெயித்து விட்டது மாதிரி தோன்றுகிறதே. நமது கோட்டை தளபதி மட்டும் சிறிது வாட்டமடைந்து காணப்படுகிறார் என்ற போது எல்லோருடைய கண்களும் பரஞ்சோதியை நோக்க அவருடைய வெட்கம் இன்னும் அதிகமானது. முதன் மந்திரி சாரங்கத்தேவர், பல்லவேந்திரா, தாங்கள் வருவதற்கு ஒரு வினாடி நேரத்திற்கு முன்னால் தான் நம் சைன்யத்தை கோட்டைக்கு வெளியில் கொண்டு போய் புலிகேசியுடன் போர் நடத்துவதாக நாங்கள் இங்கே தீர்மானித்தோம். தங்களுடைய வரவினால் அதற்கு இடமில்லாமல் போய்விட்டதே என்று நமது கோட்டை தளபதிக்கு வருத்தமாயிருக்கலாம் என்று கூறினார். என்ன, நம்முடைய சைன்யத்தை கோட்டைக்கு வெளியில் கொண்டு போவதாக உத்தேசமா? இந்த அபூர்வமான யோசனையை யார் சொன்னது? சேனாதிபதி, எப்படி என்னுடைய கட்டளையை மீற துணிந்தீர்? உமக்கு கூட என்னிடம் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா என்று பல்லவேந்திரர் சிம்ம கர்ஜனை போன்ற குரலில் கேட்க, சேனாதிபதி கலிப்பகையார் தாழ்ந்த குரலில், பிரபு, தாங்கள் பகைவர்களால் சிறைப்பட்டிருப்பதை கேட்ட பிறகு நாங்கள் எப்படி கோட்டைக்குள்ளே பதுங்கி கொண்டிருக்க முடியும்? தங்களை விடுவிக்க முடியாத பல்லவ சைன்யம் இருந்தென்ன, இல்லாமல் போயென்ன என்றார். ஆனால் நான் பகைவர்களால் சிறைப்பட்டிருந்தேனா?
இதென்ன கதை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது அங்கே கூடியிருந்தவர்களின் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. முதன் மந்திரி சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் தூதன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வந்ததையும் அவன் கூறிய அதிசயமான செய்தியையும் அதன் மேல் தாங்கள் தீர்மானித்ததையும் சுருக்கமாக கூறினார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, நாகநந்தியடிகள் நான் நினைத்ததற்கு மேலே கெட்டிக்காரராயிருக்கிறார். சற்று நேரம் தாமதித்து வந்திருந்தேனானால் காரியம் அடியோடு கெட்டு போயிருக்கும் என்றார் மகேந்திரர். பிரபு, அப்படியானால் அந்த தூதன் கூறியது பொய்யா? தாங்கள் பகைவர்களிடம் சிறைப்படவில்லையா என்று சேனாதிபதி கேட்க மகேந்திரர் கூறினார், அது பொய்தான். நான் பகைவர்களிடம் சிறைப்படவில்லை. அப்படி நான் சிறைப்பட்டிருந்தாலும் என்னை விடுவிப்பதற்கு நீங்கள் படை திரட்டி கொண்டு புறப்பட்டிருக்க வேண்டியதில்லை. என்னை விடுவித்துக் கொள்ள எனக்கே தெரியும். முன்பின் தெரியாத தூதனுடைய வார்த்தையை அவ்வளவுக்கு நீங்கள் நம்பிவிட்டீர்களே. நாகநந்தி நமது எதிரியின் ஒற்றன் என்பதை மாமல்லனாவது பரஞ்சோதியாவது உங்களுக்கு தெரிவிக்கவில்லையா? பிரபு, தாங்கள் சிறைப்பட்டீர்கள் என்ற செய்தி என்னுடைய அறிவை குழப்பிவிட்டது. பல்லவகுமாரரும் மனம் கலங்கி போய்விட்டார் என்றார் பரஞ்சோதி. அவன் ஒற்றனா? அப்படியானால் சிங்க இலச்சினை அவனிடம் எப்படி வந்தது என்று முதலமைச்சர் கேட்டார். நான் தான் அவனிடம் கொடுத்தேன். இந்த அதி சாமர்த்தியசாலியான ஒற்றனை கைப்பிடியாய் பிடிப்பதற்காகவே நான் வடக்கு போர்முனையிலிருந்து தெற்கே போயிருந்தேன். பிரபு, எதிரியின் ஒற்றனிடம் எதற்காக சிங்க இலச்சினையை கொடுத்தீர்கள்? கொடுத்த போது அவன் ஒற்றன் என்று தெரியாதா? 9 மாதத்துக்கு முன்னாலேயே தெரியும். நமது கோட்டை தளபதி காஞ்சிக்கு வந்த அன்றே அந்த சந்தேகம் என் மனதில் உதித்தது. வாதாபி ஒற்றர்கள் பல்லவ ராஜ்யமெங்கும் பௌத்த சங்கங்களின் மூலமாக வேலை செய்து வருவதை அறிந்தேன். அவர்கள் எல்லாம் பிடிப்பதற்காக இத்தனை காலமும் நாகநந்தியை வெளியில் விட்டிருந்தேன். கோட்டை முற்றுகை தொடங்குவதற்குள் நாகநந்தியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டுமென தீர்மானித்துக் கொண்டு தெற்கே போனேன். கடைசியாக மண்டபப்பட்டு கிராமத்தில் கண்டுபிடித்தேன். என்ன, மண்டபப்பட்டிலா என்று மாமல்லர் தூக்கி வாரி போட்டவராக கேட்டார். ஆமாம் மாமல்லா, மண்டபப்பட்டிலே தான். அங்கே நமது ஆயனரையும் சிவகாமியையும் கூட பார்த்தேன். அவர்களை பெரும் வெள்ளத்திலிருந்து நீ காப்பாற்றியது பற்றி சொன்னார்கள். இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆயனர் அங்கே மலைக்கோயில் அமைக்கும் பணியில் ஈடுபடுவதற்கு தக்க ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். நாகநந்தியை தேடிக்கொண்டு மண்டபப்பட்டுக்கு போனதில் இந்த ஒரு நன்மையும் ஏற்பட்டது. ஆயனரும் சிவகாமியும் எதிரிகளின் ஒற்றர்கள் என்று நாகநந்தி கூறிய விஷம் கலந்த வார்த்தைகளினால் புண்பட்டிருந்த மாமல்லரின் உள்ளம் இதை கேட்டதும் குதூகலித்தது. அவருடைய மனதில் பொங்கிய உற்சாகம் முகமலர்ச்சியாக பரிணமித்தது. பிரபு, ஒற்றனை சிறைப்படுத்தியாகிவிட்டதா என்று சேனாதிபதி கவலை தோய்ந்த குரலில் கேட்டார். அவருக்கு போர்க்களத்தில் யுத்தம் செய்யும் முறைதான் தெரியுமே தவிர இந்த மாதிரி ஒற்றர் தந்திரங்கள் எல்லாம் தலைவேதனை அளித்தன. ஆம் சேனாதிபதி, வாதாபியின் மிகவும் கெட்டிக்காரனான ஒற்றனை சிறைப்படுத்தியாகிவிட்டது. பாதி யுத்தத்தை நாம் ஜெயித்து விட்டது போலத்தான் என்றார் சக்கரவர்த்தி. உடனே மாமல்லர் தந்தையிடம் துள்ளி வந்து வணக்கத்துடன் கைகூப்பி நின்று, பல்லவேந்திரா, பாதி யுத்தத்தை தாங்கள் ஜெயித்தாகிவிட்டது. மற்ற பாதி யுத்தத்தை ஜெயிக்க எனக்கு அனுமதி கொடுங்க. நமது வீர பல்லவ சைன்யத்தை நடத்தி கொண்டு போய் வாதாபி அரக்கர் சைன்யத்தை அடியோடு அழித்து நிர்மூலம் செய்ய அனுமதி கொடுங்கள். என் அருமை தோழர் பரஞ்சோதியையும் என்னுடன் அனுப்பி வையுங்கள் என்றார். அப்போது மகேந்திர பல்லவர் மாமல்லரை தழுவி கொண்டு, குழந்தாய், உன்னுடைய வீரத்தை மெச்சுகிறேன். ஆனால் கொஞ்சம் நான் சொல்வதை கேள் என கூறிவிட்டு சபையோர்களை பார்த்து, மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டை தலைவர்களே, எல்லோரும் சற்று செவி கொடுத்து கேளுங்கள். இந்த யுத்தத்திற்கு அதிமூலமான காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்றார். நிசப்தம் நிலவிய மந்திராலோசனை சபையை பார்த்து மகேந்திர பல்லவர் மேலும் கூறியதாவது, நான் இளம் பிள்ளையா இருந்தபோது யுத்தம் என்னும் எண்ணமே இல்லாதவனாய் இருந்தேன். என் தந்தை சிம்ம விஷ்ணுவின் வீரப்புகழ் தென்னாடெங்கும் பரவியிருந்தது. நான் பிறப்பதற்கு முன்னாலேயே என் தந்தை கீழே சோழ நாட்டை பல்லவ ராஜ்யத்துடன் சேர்த்து கொண்டிருந்தார். உறையூர் சோழர்களை அடக்கி கப்பம் கட்ட செய்தார். பாண்டியர்களையும் கர்வபங்கம் செய்தார். மேற்கே கங்கரும் வடமேற்கே கதம்பரும் சிம்ம விஷ்ணு மகாராஜாவிடம் பயபக்தி கொண்ட நண்பர்களாக இருந்தார்கள். வடக்கே வேங்கி நாட்டு அரசனும் எனக்கு தாய் மாமன். ஆகவே யுத்தம் என்ற நினைவே இல்லாமல் நான் வளர்ந்து வந்தேன். சித்திரம், சிற்பம், கவிதை, சங்கீதம், நடனம் ஆகிய கலைகளில் ஈடுபட்டு காலம் கழித்தேன். எந்தெந்த தேசத்தில் என்னென்ன கலை சிறந்து விளங்கியதென்று அறிந்து அந்த கலையில் வல்லாரை தருவித்து இந்த பல்லவ நாட்டிலும் அக்கலையை வளர்க்க முயன்றேன். இப்படி இருக்கும்போது கங்க மன்னன் துர்வணியனுடைய சபையில் பாரவி என்னும் வடமொழி கவிஞர் ஒருவர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் வடக்கே அசலபுரத்தில் இருந்தவர். வாதாபி ராஜகுமாரர்களின் சிநேகிதர். புலிகேசியம்மனுடைய சகோதரர்களும் சிற்றப்பனுக்கு பயந்து காட்டில் ஒளிந்திருந்த போது பாரவியும் அவர்களோடு கொஞ்ச காலம் அலைந்து திரிந்தாராம். பிறகு அவர் கங்க நாட்டு மன்னனுடைய சபையை தேடி வந்தார். துர்வணியனுடைய மகளை புலிகேசியின் தம்பி விஷ்ணுவர்தனுக்கு மனம் பேசி முடித்து அதன் மூலம் புலிகேசிக்கு பலம் தேடி கொடுப்பதற்காக அங்கு வந்தார்.
துர்விநீதன் என்னுடைய தந்தைக்கு பெரிதும் கடமைப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் கங்கப்பாடியில் நடக்கும் காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது காஞ்சிக்கு தெரிந்து கொண்டுதான் இருந்தன. பாரதி அங்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரை காஞ்சிக்கு வரவழைக்க வேண்டுமென நான் ஆசைப்பட்டேன். என் தந்தையும் அவ்விதமே துர்விநீதனுக்கு செய்தி அனுப்பினார். அதன் பேரில் பாரவி இங்கு வந்தார். வந்தவர் காஞ்சி சுந்தரியின் மேல் மோகம் கொண்டு விட்டார். இந்த காஞ்சி நகரின் திருக்கோவில்களும் ராஜ வீதிகளும் பூந்தோட்டங்களும் பாரவியை அடியோடு கவர்ந்து விட்டன. புலிகேசி வாதாபி சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு அவனும் அவன் தம்பி விஷ்ணுவர்தனனும் பாரவிக்கு ஓலை மேல் ஓலையாக விடுவித்துக் கொண்டிருந்தார்கள். வாதாபிக்கு திரும்பி வந்து விடும்படியாகத்தான். ஆனால் பாரவி அதற்கெல்லாம் இணங்கவில்லை. காஞ்சியை விட்டு போவதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. புலிகேசியின் ஓலைகளுக்கெல்லாம் பாரவி தம்மால் வர முடியாதென மறு ஓலை அனுப்பினார். அவற்றில் காஞ்சி நகரை பற்றி வர்ணனைகளும் செய்தார். அந்த ஓலைகளில் ஒன்றிலேதான் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீசு ரம்பா நகரேஷு காஞ்சி என்ற ஸ்லோகத்தை அவர் எழுதினார். இதையெல்லாம் அப்போது படிக்கையில் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அப்போது அந்த பாரவி கவி மூட்டிய தீதான் இப்போது இந்த பெரும் யுத்தமாக மூண்டிருக்கிறது. புலிகேசி பாரவிக்கு எழுதிய ஓலை ஒன்றில், என்றைக்காவது ஒரு நாள் நான் காஞ்சிக்கு வருவேன், உம்முடைய வர்ணனையெல்லாம் உண்மைதானா என்று பார்ப்பேன் என்று எழுதியிருந்தான். அதுவும் எனக்கு பெருமையாக இருந்தது. அப்போது வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வரும்போது அவருக்கு பிரமாதமான வரவேற்பு நடத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் சபையோர்களே, நான் நினைத்ததற்கு மாறாக இப்போது கோட்டை கதவுகளை சாத்தி வாதாபி சக்கரவர்த்தியை வெளியில் நிறுத்த வேண்டியிருக்கிறது. இத்தனை நேரமும் சபையோர் அனைவரையும் போல் ஆவலுடன் மகேந்திர பல்லவர் கூறிய வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, எதற்காக நம் கோட்டை கதவுகளை சாத்தி தாளிட வேண்டும்? வேல்களையும் வாள்களையும் கொண்டு புலிகேசியை ஏன் வரவேற்கக்கூடாது என்றார். ஆம், வரவேற்கத்தான் போகிறோம். நமது கோட்டை சுவர்களின் மீது பல்லவ வீரர்கள் நின்று வாள்களாலும் வேல்களாலும் சலுக்கர்களை வரவேற்பார்கள். வரவேற்று நமது அகழிகளில் உள்ள முதலைகளுக்கு விருந்தளிப்பார்கள். நான் சொல்ல ஆரம்பித்ததை முழுவதும் சொல்லிவிடுகிறேன். அந்த அரக்கன் புலிகேசி நமது காஞ்சி சுந்தரியின் மேல் எத்தகைய மோகம் கொண்டிருக்கிறான் என்பதை நேரிலேயே நான் பார்த்தேன். காஞ்சியின் சௌந்தரியத்தை நான் வர்ணிக்க ஆரம்பித்ததும் அவனுடைய கண்கள் எப்படி ஜொலித்தன தெரியுமா? இதென்ன, புலிகேசியை தாங்கள் நேரில் பார்த்தீர்களா? எங்கே, எப்போது என்று சாரங்கத்தேவர் கேட்டார். வடபண்ணை நதிக்கரையில் சலுக்கர் படைக்கு நடுவில் அவனை நான் பார்த்தேன் என்று மகேந்திரர் கூறியதும் சபையில் பெரும் வியப்புக்கு அறிகுறியான ஹாஹாகாரம் எழுந்தது. பிரபு, இப்படியெல்லாம் தங்களை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்ளலாமா? இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யம் தங்கள் ஒருவரையே நம்பியிருக்கிறது என்றார் முதலமைச்சர். அத்தியாயம் 54. சபை கலைந்தது. சபா மண்டபத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி ஒருவாறு அடங்கி சற்று அமைதி ஏற்பட்டதும் மகேந்திர பல்லவர் மேலும் தொடர்ந்து கூறினார். சபையோர்களே, நீங்கள் சொல்கிறபடி பல்லவ சாம்ராஜ்யம் என் ஒருவனையே நம்பியிருப்பதாக நான் ஒத்துக்கொள்ளவில்லை. இதோ என் வீர மகன் மாமல்லன் பல்லவர் குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்கு இருக்கிறான். ஆனாலும் வாதாபி மன்னனை நான் அவனுடைய படைவேட்டில் சந்தித்தது வெறும் சாகசத்துக்காக அல்ல. புலிகேசியை நான் நேரில் பார்ப்பதற்கு வேறொரு முக்கிய காரணம் இருந்தது. சற்று முன்னால் உங்களை எல்லாம் பெருங்கலக்கத்துக்கு ஆளாக்கிய நாகநந்தி அடிகள் 9 மாதத்துக்கு முன்னால் நமது கோட்டை தளபதியிடம் ஒரு ஓலை கொடுத்து புலிகேசிக்கு அனுப்பியிருந்தார். ஆயனரிடம் சிற்பக்கலை கற்க வந்திருந்த இந்த வீர வாலிபர் அந்த ஓலையில் உள்ள செய்தி இன்னதென்று அறியாமல் எடுத்துக்கொண்டு போனார். வழியில் இவரிடமிருந்து அந்த ஓலையை நான் வாங்கி கொண்டு புலிகேசியின் கூடாரத்துக்குள் சென்றேன். ஆனால் நான் புலிகேசியிடம் கொடுத்தது நாகநந்தியின் ஓலை அல்ல, நான் மாற்றி எழுதிய ஓலையை கொடுத்தேன். அதன் பயனாகவும் நமது வீர சேனாதிபதி கலிப்பகையாரின் போர் திறமை காரணமாகவும் தான் வாதாபி சைன்யத்தை வடபெண்ணை கரையில் 8 மாதத்திற்கு மேல் நிறுத்தி வைக்க முடிந்தது. பிரபு, நாகநந்தியின் ஓலையில் என்ன எழுதியிருந்ததோ என்று முதன் மந்திரி கேட்டார். காஞ்சி நகரை போன்ற பாதுகாப்பற்ற நகரம் வேறு இருக்க முடியாதென்றும், வாதாபி சைன்யம் வழியில் எங்கும் தங்காமல் நேரே காஞ்சிக்கு வந்து சேர வேண்டும் என்றும், 3 நாளில் காஞ்சியை பிடித்து விடலாம் என்றும் எழுதியிருந்தது. சபையின் 4 பக்கங்களிலிருந்தும் அப்போது கோப கர்ஜனை முழக்கங்கள் ஒருமிக்க எழுந்து ஒளி செய்தன. சக்கரவர்த்தி கையமர்த்தி கூறினார், நாகநந்தி அச்சமயம் எழுதியிருந்தது முற்றும் உண்மை. அப்போது வாதாபியின் பெரும் சைன்யம் நேரே காஞ்சிக்கு வந்திருந்தால் 3 நாளைக்கு மேல் நாம் எதிர்த்து நின்றிருக்க முடியாது. சலுக்கரின் 15,000 போர் யானைகளிலே ஒரு 15 யானைகள் நமது கோட்டை கதவுகளை எல்லாம் தகர்த்தெறிந்திருக்கும். அப்போது வைஜெயந்தி பட்டணத்துக்கு நேர்ந்த கதி இந்த காஞ்சிக்கும் நேர்ந்திருக்கும். சபையோர்களே, கதம்பகுல மன்னர்கள் வாழையடி வாழையாக வாழ்ந்த அரசு செலுத்திய வைஜெயந்தி பட்டணம் இருந்த இடத்தில் இப்போது கரியும் சாம்பலும் மேடிட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? சபையில் மறுபடியும் வியப்பொலிகளும் இரக்க குரல்களும் எழுந்தன. மகேந்திர பல்லவர் மீண்டும் தொடர்ந்து சொன்னார், இந்த காஞ்சி மாநகரம் உலகமுய்ய அவதரித்த புத்த பகவானுடைய காலத்திலிருந்து 1000 வருடமாக
சீரும் சிறப்பும் பெற்று விளங்குகிறது. கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரம் என்று நமது புலவர் பெருமான் திருநாவுக்கரசால் பாடப்பெற்ற இந்த நகரின் திருப்புகழானது சீன தேசம், சாவகத்தீவு, யவனர் நாடு, ரோமாபுரி ஆகிய தூர தூர தேசங்களிலெல்லாம் நெடுங்காலமாக பரவியிருக்கிறது. இப்பேற்பட்ட நகரம் என்னுடைய காலத்தில் அழிந்தது என்னும் அபகீர்த்தியை நான் அடைய விரும்பவில்லை. இந்த காஞ்சி நகரை பாதுகாப்பது தான் எனது முதல் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்னுடன் ஒத்துழைப்பீர்கள் அல்லவா? இவ்வாறு சக்கரவர்த்தி கேட்டபோது சபையினர் ஒரு முகமாக அப்படியே அப்படியே என கோஷித்தார்கள். சக்கரவர்த்தி மறுபடியும் கையமர்த்தி, இந்த யுத்தம் நேர்ந்ததற்கு மூல காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரிவித்தேன். இது என்னால் நேர்ந்த யுத்தம். ஆகையால் என் போக்கிலேயே இதை நடத்தி முடிப்பதற்கு உங்களிடம் அனுமதி கோருகிறேன் என்றார். அப்படியே என்று மீண்டும் சபையில் கோஷம் எழுந்தது. பின்னர் மகேந்திரர் சபையில் பின் வரிசையில் இருந்த தென் பல்லவ நாட்டின் கோட்டை தலைவர்களை குறிப்பாக பார்த்து, கோட்டைக்குள்ளே இருக்கப் போகும் எங்களை காட்டிலும் கோட்டைக்கு வெளியில் கிராமங்களில் இருக்க வேண்டிய நீங்கள்தான் அதிகமான கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். காஞ்சியை காப்பாற்றுவதற்காக எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொள்ள தாங்கள் சித்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்க, சித்தம் சித்தம் என்று கோட்டை தலைவர்கள் ஒரே குரலில் முழங்கினார்கள். நாளை சூரியோதயத்திற்குள்ளே வாதாபி சைன்யம் நமது கோட்டையை நெருங்கிவிடும். அதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் நகரை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அவரவர்களுடைய ஊர்களுக்கு விரைந்து செல்ல வேண்டும். காஞ்சி நகர முற்றுகைக்குள்ளாய் இருக்கும்போது உங்களுக்கும் கோட்டைக்குள்ளே இருக்கும் எங்களுக்கும் எவ்வித போக்குவரவும் இராது. கோட்டையை கைப்பற்ற முயன்ற புலிகேசி தோல்வி அடையும் போது அவனுடைய கோபத்தை எல்லாம் சுற்றிலும் உள்ள நாட்டுப்புறங்களின் மீது தான் காட்டுவான். அதற்கெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கோட்டத் தலைவர்களே, நன்றாக யோசித்து சொல்லுங்கள். காஞ்சியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சகல விதமான தியாகங்களுக்கும் சித்தமாக இருக்கிறீர்களா? வாதாபி அரக்கர் படையினால் நேரக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொள்வீர்களா? நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்டினி கிடந்து மடிய நேர்ந்தாலும் நீங்கள் மனம் கலங்காமல் இருப்பீர்களா என்று சக்கரவர்த்தி கம்பீரமான குரலில் கேட்க, செஞ்சிக்கோட்ட தலைவன் சடையப்ப சிங்கன் எழுந்து நின்று கூறினான். பல்லவேந்திரா, யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. பல்லவ ராஜ்யத்தின் மணிமகுடமாக விளங்குவது காஞ்சி மாநகரம். காஞ்சி அழிந்தால் பிறகு யார் உயிரோடு இருந்து என்ன பயன்? காஞ்சியை காப்பாற்றுவதற்காக எந்தவித தியாகங்களை செய்யவும் நாங்கள் சித்தமாயிருக்கிறோம். தங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி நடந்து கொள்கிறோம். நான் கூறியதுதான் இங்கேயுள்ள எல்லோருடைய அபிப்பிராயமும். ஆம் ஆம் என கோட்டத் தலைவர்கள் அனைவரும் ஏக மனதாக ஆமோதித்தார்கள். இச்சமயத்தில் சபா மண்டபத்தின் வாசற்புறத்திலிருந்து தூதன் ஒருவன் வந்தான். அவன் சக்கரவர்த்தியை நெருங்கி பணித்துவிட்டு, கிழக்கு திசையில் ஒரு பெரும் புழுதி படலம் தெரிகிறதென்றும் கடல் புரண்டு வருவது போன்ற பெருமுழக்கம் கேட்கிறதென்றும் தெரியப்படுத்தினான். மகேந்திரர் இடிமுழக்கம் போன்ற குரலில், சபையோர்களே, வாதாபி சைன்யம் வந்துவிட்டது. நம்மில் ஒவ்வொருவரும் நம் வீர சாகசங்களை காரியத்தில் காட்ட வேண்டிய சமயமும் வந்துவிட்டது. அமைச்சர்களே, மந்திரிகளே, இத்துடன் இன்று சபை கலைக்கிறது. நாளை முதல் முற்றுகை நீடித்திருக்கும் வரையில் ஒவ்வொரு நாள் இரவும் 2ஆம் ஜாமத்தில் இங்கே மந்திராலோசனை சபை கூடும். இப்போது போய் அவரவர்களுடைய காரியங்களை பாருங்கள் என்று கூறியதும் அமைச்சர்களும் மந்திரிமார்களும் துரிதமாக வெளியேறினார்கள். கோட்டத் தலைவர்களே, நீங்கள் சற்று முன் கொடுத்த வாக்குறுதியினால் மிக்க சந்தோஷமடைந்தேன். அந்த வாக்குறுதியை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி வைத்தால் புலிகேசியை கட்டாயம் என்று ஜெயக்கொடி நாட்டுவேன் என்று கூறி தளபதி பரஞ்சோதியை பார்த்து, தளபதி, இவர்களை தெற்கு கோட்டை வாசலுக்கு அழைத்து கொண்டு போங்கள். இவர்கள் அகழியை தாண்டி சென்றதும் பாலத்தை உடைத்தெறிந்து விட வேண்டும். மற்றபடி கோட்டை பாதுகாப்பு சம்பந்தமாக நாம் தீர்மானித்தபடி காரியங்கள் செய்கிறீர்கள் அல்லவா என கேட்க, ஆம் பிரபு, தெற்கு வாசலை தவிர மற்ற 3 வாசல்களையும் முழுவதும் அடைத்தாகிவிட்டது. பாலங்களையும் தகர்த்தாகிவிட்டது. மதில் சுவரின் மேல் வரிசையாக 10,000 வீரர்கள் வேலும் கையுமாக ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றார் தளபதி. பரஞ்சோதியும் கோட்டத் தலைவர்களும் சென்ற பிறகு சபா மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் மட்டும் தனித்திருந்தார்கள். மாமல்லரின் முகம் உற்சாகமின்றி வாட்டமுற்றிருந்தது. சக்கரவர்த்தி மாமல்லர் அருகில் சென்று அவருடைய தோளின் மீது கையை வைத்து, மாமல்லா, இந்த யுத்தத்தை என் போக்கிலேயே நடத்த எனக்கு நீ அனுமதி கொடுப்பாய் அல்லவா என்று கேட்டார். அப்பா, என்ன ஏன் கேட்கிறீர்கள்? உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே எனக்கும் சம்மதம் என்றார் மாமல்லர். சந்தோஷம். அரண்மனைக்கு போய் உன் தாயாரிடமும் நான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதாக சொல். பொழுது விடுவதற்குள் இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் செய்ய வேண்டியிருக்கிறது. அதையும் முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்து சேர்கிறேன் என்று கூற மாமல்லர் அந்தப்புறத்தை நோக்கி சென்றார். சக்கரவர்த்தியோ அரண்மனை வாசலில் ஆயத்தமாக நின்ற குதிரை மீதேறி ராஜ விகாரத்தை நோக்கி விரைந்தார். அத்தியாயம் 55 முற்றுகை தொடங்கியது. மறுநாள் சூரியோதயம் ஆகும் சமயத்தில் கமலி தன்னுடைய வீட்டு திண்ணையில் கவலை தோய்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருந்தாள். இரவெல்லாம் கண் விழித்தபடியாலும் கண்ணீர் விட்டபடியாலும் அவளுடைய கண்கள் வீங்கியிருந்தன.
கண்ணபிரான் தகப்பனார் அவள் அருகில் உட்கார்ந்து ஆறுதல் மொழிகள் சொல்லிக் கொண்டிருந்தார். முதல் நாள் சாயங்காலம் குமார சக்கரவர்த்தி திரும்பி வந்த செய்தி கிடைத்த உடனேயே கண்ணபிரானும் அவருடனே திரும்பி வந்திருப்பான் என்று கமலி எதிர்பார்த்தாள். புள்ளலூர் போரில் வெற்றி மாலை சூடிய வீரரை வரவேற்க நகர மாந்தர் எல்லாம் திரண்டு போன போது கண்ணபிரானின் தந்தை தாம் போய் கண்ணனை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு போனார். இரவு வெகு நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து மாமல்லருடன் கண்ணன் வரவில்லை எனும் செய்தியை தெரிவித்தார். காஞ்சி நகரில் யாருமே அன்றிரவு தூங்கவில்லை. ஆதலால் 3ஆம் ஜாமத்தில் சக்கரவர்த்தியும் திரும்பி வந்துவிட்ட விவரம் கிடைத்தது. 4ஆம் ஜாமத்தில் வாதாபி படைகள் கோட்டைக்கு சமீபத்தில் வந்துவிட்ட செய்தியும் கோட்டை வாசல்கள் அடைக்கப்பட்டு பாலங்கள் தகர்க்கப்படும் செய்தியும் கிடைத்தன. ஆகவே இனிமேல் கண்ணபிரான் கோட்டைக்குள்ளே வந்து சேர்வதற்கு இடமில்லை என ஏற்பட்டது. அதனால்தான் கமலி துயரக் கடலில் ஆழ்ந்திருக்க கண்ணனுடைய தந்தை அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் திடீரென சாக்சாத் கண்ணனே வீட்டு வாசலில் வந்து நின்றால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? கமலி சட்டனை எழுந்து கண்ணா என்று அலறிக்கொண்டு ஓடிப்போய் அவனை தழுவிக்கொள்ள எண்ணியவள் கண்ணனுக்கு பின்னால் சக்கரவர்த்தி பெருமான் குதிரையில் வருவது கண்டு நாணமும் திகைப்பும் அடைந்து நின்றாள். கமலி, கண்ணனை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். இனிமேல் அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு என்று சக்கரவர்த்தி புன்னகையுடன் கூறினார். பிறகு உன்னுடைய சௌக்கியத்தை பற்றி சிவகாமி ரொம்பவும் விசாரித்தலம்மா. உனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் உடனே சொல்லி அனுப்பும்படி கூறினார் என சொல்லிக்கொண்டே சக்கரவர்த்தி குதிரையை செலுத்தி கொண்டு போனார். சக்கரவர்த்தியின் பேச்சினால் வெட்கமடைந்த கமலி கண்ணபிரானை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே வீட்டிற்குள் சென்றாள். கண்ணபிரான் தந்தைக்கு முகமன் கூறிவிட்டு கமலியை தொடர்ந்து உள்ளே சென்றான். இதென்ன கமலி, நான் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னை திரும்பி கூட பாராமல் உள்ளே வந்து விட்டாயே, ஒருவேளை கண் தெரியவில்லையா என்று கண்ணபிரான் கேட்க கமலி கண் தெரியவில்லைதான், ஈரவெல்லாம் அழுது வீங்கி போய்விட்டது என்றாள். ஏய், ஏன் ஏன் அழுதாய்? ஐயோ, ஏன் அழுதாய் என்று சொல்லிக்கொண்டு கண்ணபிரான் அவள் அருகில் நெருங்க கமலி அவனுடைய கையை உதறி, இந்த அருமையெல்லாம் நேற்றிரவு எங்கே போனது? நேற்றிரவு ஏன் வரவில்லை என கேட்டாள். நேற்றிரவு ஏன் வரவில்லையா? எனக்கு உனக்கு மத்தியில் ஒரு பெரிய அகழியும் முதலைகளும் ஒரு பெரிய மதில் சுவரும் இருந்தபடியினால்தான் என்றான் கண்ணன். என்ன, நீ இரவெல்லாம் கோட்டைக்கு வெளியிலாயிருந்தாய்? அகழி பாலங்களையெல்லாம் இரவுக்கிரவே உடைத்து விட்டார்களாமே, நீ எப்படி உள்ளே வந்தாய்? நீ புறப்பட்டது முதல் நடந்ததையெல்லாம் விவரமாக சொல் என கமலி பரபரப்புடன் கேட்டாள். கமலி, நான் என்னத்தை என்று சொல்ல? நான் பிறந்த கதையை சொல்லவா, வளர்ந்த கதையை சொல்லவா? புள்ளலூர் போர்க்களத்துக்கு போன கதையை சொல்லவா, வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடியதை சொல்லவா, மாமல்லர் ஏற வேண்டிய ரதத்தில் புத்தபிஷுவை ஏற்றிக்கொண்டு வந்ததை சொல்லவா, கோட்டைக்கு வெளியில் ராத்திரியெல்லாம் அலைந்து திரிந்த கதையை சொல்லவா என்றான் கண்ணன். பிறகு தான் காஞ்சியிலிருந்து கிளம்பியது முதல் நடந்த அதிசயமான சம்பவங்களை எல்லாம் விவரமாக கூறினான். வரக நதிக்கரையில் புத்தபிஷுவை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களை பற்றி கண்ணபிரான் கூறிய வரலாறு பின்வருமாறு. குதிரைகளை கண்ணபிரான் எவ்வளவு வேகமாக துரத்திய போதிலும் புத்தபிஷுவுக்கு போதவில்லை. மேலும் மேலும் அவசரப்படுத்தினார். வழியில் 2 இடத்தில் குதிரைகளை மாற்றிக்கொண்டு அஸ்தமித்து 1 நாளிகைக்கு பிறகு காஞ்சி கோட்டையின் தெற்கு வாசலை அடைந்தார்கள். பிறகு புத்தபிஷு சொன்னபடி அகழி ஓரமான சாலையின் வழியாக கண்ணபிரான் ரதத்தை செலுத்தி கொண்டு போனான். கொஞ்ச தூரம் போனதும் பிஷு ரதத்திலிருந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்து போனார். சற்று நேரத்திற்கெல்லாம் அகழியில் படகு செல்லும் சப்தம் கேட்கவே கண்ணபிரான் அந்த திசையில் கூர்ந்து நோக்கினான். அப்போதுதான் கீழ்வானத்தில் சந்திரன் உதயமாகியிருந்தது. நீண்டு பரந்த மர நிழல்களுக்கு மத்தியில் ஆங்காங்க ஊடுருவி வந்த நிலாகிரணங்களின் சஞ்சல ஒளியில் அகழியில் ஒரு படகு போதும் அதில் 2 பிஷுக்கள் இருப்பதும் கண்ணபிரானுக்கு தெரிந்தன. படகு அக்கறைக்கு சென்றதும் இருவரும் இறங்கினார்கள். கோட்டை மதலின் சுவரோரமாக சென்றார்கள். திடீரென இருவரும் மாயமாக மறைந்தார்கள். கண்ணபிரான் நெடுநேரம் வரை அங்கேயே காத்திருந்தான். என்ன செய்கிறதென்று அவனுக்கு புரியவில்லை. அவர்கள் எப்படி மறைந்திருப்பார்கள் என்று மூளையை செலுத்தி தீவிரமாக யோசனை செய்தான். ஒருவேளை கோட்டை சுவரில் ரகசிய வழி இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியதும் அவனுடைய உள்ளம் கலங்கியது. புத்தபிஷு தன்னை அங்கேயே இருக்க சொல்லியிருப்பதால் எப்படியும் திரும்பி வருவார் என்றும் அப்போது ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் என்றும் எண்ணி கோட்டை சுவரில் அவர்கள் மறைந்த இடத்தில் வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தான். எப்படியோ அவனை அறியாமல் தூக்கம் வந்து கண்ணை எறிந்து விட்டான். திடீரென அவன் கண் விழித்த போது தூரத்தில் கடல் குமுறி புரண்டெழுந்து வருவது போன்ற பயங்கரமான சப்தம் கேட்டது. முன்னொரு சமயம் ஏறி உடைப்படுத்திக் கொண்டு வெள்ளம் வந்த சப்தத்தை அவன் கேட்டிருந்தபடியினால் மிக்க பீதி அடைந்தவனாய் பரபரப்புடன் ஒரு மரத்தின் மேலேறி சப்தம் வந்த திசையை நோக்கினான். வெகு தூரத்தில் வெண்ணிலாவின் ஒளியில் யானைகளும் குதிரைகளும் குடைகளும் கொடிகளும் வேல்களும் வாள்களுமாய் திரண்டு வந்த சீனா சமுத்திரத்தை கண்டான். வாதாபி சைன்யம்தான் அது என்று தெரிந்து கொண்டு
எப்படியாவது கோட்டைக்குள் புகுந்துவிட வேண்டுமென தீர்மானித்து ரதத்தை அவசரமாக செலுத்தி கொண்டு தெற்கு கோட்டை வாசலை அணுகினான். கண்ணபிரான் சத்தம் போட்டு கோட்டை காவலாளிகளை அழைத்ததில் ஒன்றும் பலன் இல்லை. சற்று நேரம் அங்கேயே தயங்கி நின்ற பிறகு ஒரு யோசனை உதித்தது. புத்த பிஷுக்கள் புகுந்த ரகசிய வழி ஒருவேளை தேடினால் கிடைக்கும். அதன் வழியாக கோட்டைக்குள் போய்விடலாம் என்ற ஆசையுடன் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அகழியை எப்படி கடப்பது என்ற கேள்வி ஏற்பட்டது. நீந்தி போகலாம் என்று நினைத்ததும் அகழியில் நூற்றுக்கணக்கான முதலைகள் இருப்பது நினைவு வந்தது. இதற்குள்ளாக படைகள் வரும் முழக்கம் இன்னும் நெருங்கி கேட்கலாயிற்று. முதலைகளுக்கு இரையானாலும் ஆகலாம், எதிரிகளிடம் சிக்கக்கூடாது என்று எண்ணி கண்ணபிரான் அகழியில் இறங்க தீர்மானித்த போது திடீரென கோட்டை மதிலின் எதிரே ஒரு கதவு திறந்து துவாரம் காணப்பட்டது. அதற்குள்ளிருந்து இளம் புத்தபிஷு ஓடி வருவது தெரிந்தது. கண்ணபிரான் சட்டென மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டான். இளம் பிஷு படகில் ஏறுவதையும் இக்கரைக்கு அதை செலுத்தி கொண்டு வருவதையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கண்ணபிரானுடைய மூளை தீவிரமாக வேலை செய்தது. இளம்பிஷு கரையில் இறங்கிய உடனேயே படகை தண்ணீரில் கவிழ்க்கப் போவதை பார்த்ததும் கண்ணபிரான் பாய்ந்து வந்து அதை தடுத்து இளம்பிஷுவையும் தூக்கி படகில் போட்டுக்கொண்டு தானும் ஏறினான். மெதுவாக படகை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தான். சுவரில் திறக்கப்பட்ட துவாரம் அப்படியே இருந்தது. இளம்பிக்ஷுவை அந்த துவாரத்திற்குள் தள்ளிவிட்டு தானும் உள்ளே புகுந்தான். அகழிக்கு அப்பால் அவன் நிறுத்திவிட்டு வந்த ரதத்தின் ஞாபகம் வந்தது. அந்த நினைவினால் அவன் திரும்பி வெளியே வர பார்த்தபோது மிகவும் உறுதி வாய்ந்த வஜ்ர கரம் ஒன்று தன்னை பிடித்து உள்ளே தள்ளுவதை உணர்ந்தான். அந்த கை மகேந்திர பல்லவருடைய வைரம் பாய்ந்த கைதான் என்பதை உணர்ந்ததும் கண்ணபிரானுடைய ஆச்சரியம் அளவு கடந்ததாயிற்று. அப்போது சக்கரவர்த்தி, கண்ணா, இந்த கள்ளபிஷு பல்லவ ராஜ்யத்தில் இருந்த வாதாபியின் கடைசி ஒற்றன். இவன் தப்பி போகாதபடி தடுத்ததால் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மகத்தான சேவை செய்திருக்கிறாய். வா போகலாம். கமலி உனக்காக கவலையுடன் காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே அந்த இரகசிய வாசலுக்குள் தாமும் நுழைந்து இரகசிய கதவை உள்ளிருந்தபடியே சாத்தினார். அவர்கள் புகுந்த இடம் காஞ்சி மாநகரின் பிரசித்தமான ராஜவிகாரம் என்று விரைவிலேயே கண்ணனுக்கு தெரிந்தது. மேற்கண்ட வரலாற்றை எல்லாம் கூறிவிட்டு கண்ணபிரான், கமலி, ஏதோ உன்னுடைய மாங்கல்ய பலத்தினாலேதான் நேற்றிரவு நான் பகைவர்களிடம் சிக்காமலும் முதலைகளுக்கு இரையாகாமலும் பிழைத்து வந்தேன். நான் பிழைத்து வந்தது உண்மைதானா என்று இன்னமும் எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய 2 தளிர் போன்ற கைகளினாலும் என்னை கட்டி கொண்டு பார்த்து நான் உண்மையில் உயிரோடு தான் இருக்கிறேனா என்று சொல் என்று கூறினான். முடியாது கண்ணா, முடியாது. உன்னை நான் கட்டி கொண்டால் சின்ன கண்ணனுக்கு தொந்தரவாயிருக்கும் என்று கூறிவிட்டு பொருள் பொதிந்த புன்னகை புரிந்தாள் கமலி. சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகம் நிறைவுற்றது.